19/4/2001 6:45 AM வேலூர். ஸ்ரீராம ஜெயமா? ஹாய் குருஜி, எம் கோகுல். வேலூர். ப்ரிப்பேரிங் ஃபார் சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் எக்ஸாம். வில் கெட் த ஜாப் சார். இன்ட்ரெஸ்டிங் இன் 100 மீட்டர் ரன்னிங்கில் சக்ஸஸ் ஆகுறீங்கனாலே செவ்வாய் தான். ஃபேம் இன்ட்ரெஸ்ட் இன் 100 மீட்டர் ரன்னிங். வில் ஐ சக்ஸஸ் அண்ட் ஃபேம் வேணுமா உங்களுக்கு? ஃபேம் கிடைக்கணும், சக்ஸஸ் கிடைக்கணும், புகழ் கிடைக்கணும், இதெல்லாம் வந்து இவரோட அமைப்புங்க, 3ஆம் இடத்தோட அமைப்பு. ஆனால் இன்ஸ்பெக்டர், ரன்னிங் ரேஸு ஜெயிக்கணும், உடல் வலிமையை பயன்படுத்தக்கூடிய உடல் வீர அமைப்புகளை பயன்படுத்த செவ்வாய் நல்லா இருக்கணும். அதுக்கு பிறகு சாதிக்கிறதுக்கு இவர் யோகதாசிகளும் லக்னாதிபதி வலுத்த அமைப்புகள்லையும் இருக்கும். பார்க்கலாம். இடத்துல லக்னத்துல அதிகாரத்துக்குனே பிறந்த ஜாதகமாச்சுங்க. நீங்க அதிகாரம் பண்றதுக்கு சரி இருங்க. இந்த இடத்துல என்ன சொன்ன, செவ்வாய் வலுத்திருக்கக்கூடிய அமைப்புகள்ல இந்த தன்மை இருக்கும்னு சொன்னா சரி. நேரடியான அமைப்புகள்ல பாத்தீங்கன்னா குரு சனியை தவிர்த்து, சனி 6 டிகிரி, குரு 17 டிகிரி, பெரிய அமைப்புகளில் தொடர்பு இல்லை. லக்னம் இங்கே 17 டிகிரி. புதன் லக்னத்தில் புதன் வந்து திக்பல அமைப்புகளில் இருக்காரு. குரு சந்திர கேந்திரத்தில் ஒரு உச்சனுடைய வீட்டில் கிட்டத்தட்ட 2 கிரகங்கள் 2 கிரகங்கள் உச்சமாக இருக்குது உச்சனுடைய வீட்டில். அதே நேரத்தில் செவ்வாய் பலமாக இருக்கிறாரு. லக்னமே செவ்வாயுடைய விருச்சக லக்னம். கேள்வி என்ன? ப்ரிப்பேரிங் ஃபார் இன்ஸ்பெக்டரா, சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ். திஸ் இயர் எக்ஸாம் வில் கெட். ஓகே, இந்த வருஷம் திஸ் இயர் எக்ஸாம் வில் கெட் ஜாப்பா? இந்த வருஷம் எக்ஸாமா? யோக தசை வருதா? சரி. குரு தசை இப்போ கரண்ட்லி உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கு. அடுத்து குரு தசை முடிஞ்சோடனே அதற்கு பிறகு வர்றது சனி தசை. சனி உங்களுக்கு 10ஆம் அதிபதி. ஆமாம், சனி 10ஆம் அதிபதி ஆகி 11ஆம் இடத்தை தொடர்பு கொள்றாரு. 10ஆம் அதிபதியாகி 11ஆம் இடத்தை தொடர்பு கொள்றாரு. சப் இன்ஸ்பெக்டர் ஆகிறதுக்கு புதன் தசை என்ன பண்ணுவாரு? ஓகே, சனி தசை அவயோக தசை தான். நவாம்சத்துல ராகுவோட சேர்ந்திருக்காரு. சனி தசை உச்ச சுக்கிரனின் வீடுகள்ல இருக்காரு. ராகு செவ்வாயுடைய தொடர்புகள் இல்லாத நிலையில இருக்காருன்றனால கெடுதல் எல்லாம் பண்ணாதுங்க. ஆனா சனி 8ஆம் இடத்தை பார்க்க கூடாது. இயல்பா நம்ம சொல்ற விஷயம். சனி 8ஆம் இடத்தை பார்த்தாருன்னா ஒரு மாதிரியான கெடுபலன் அமைப்புகளை செய்வாரு. அதே நேரத்துல சனி 11ஆம் இடத்தை தொடர்பு கொள்றாரு. சந்திரனை பார்க்கிறாரு. செவ்வாய் சார்ந்த அமைப்புகள் கிடைக்கணும்னா அவயோக தசை வரக்கூடாதுங்க. அடுத்தும் புதன் தசை கொஞ்சம் சாதகமான அமைப்புகள் இல்லை. சரி, அடுத்து உங்களோட கேள்வி என்ன? 3ஆம் இடம் புகழ அமைப்புகள் வருவீங்களான்னு கேட்டீங்கன்னா 3ஆம் இடம்னு சொன்னேன். 3ஆம் அதிபதி திக்பலமா இருக்காரு. ஆனா 3ஆம் இடம் செவ்வாய் ராகுவோட அமைப்புகள்ல கொஞ்சம் நல்லா இல்லை. சரி, இப்ப என்னங்க நடக்கும்? இந்த அமைப்புகள்ல சுக்கிரனுடைய அமைப்பு 12ஆம் பாவகம் சுப அமைப்புல இருக்கு. 8ஆம் பாவகமும் ஓரளவுக்கு சுப அமைப்புல இருக்கு. ஆனாலும் சனி பார்க்க கூடாது. சனி 8ஆம் இடத்துல ஒரு மாதிரியான இடம் மாற்றம் பண்ணுவாரு. இன்னொரு அமைப்புங்க, இந்த சனி தசைன்றது ஒரு மாதிரியான டல்லான அமைப்பு கொடுக்கும். இவர் எந்த வகையிலையும் மறையல அப்படின்றதால. சரி, இதுல உங்களோட கேள்விக்கே வந்துருவோம். ரன்னிங் ரேஸ்ன்றது சனி தசைக்கு சனி உங்க மேல கல்ல தூக்கி வச்ச மாதிரி ஒரு வெயிட்டான டயர்டான ஒரு நிலையை கொடுப்பாரு. அதே நேரத்துல சனி சார்ந்த அமைப்பு மக்கள் சம்பந்தப்படக்கூடிய தொடர்பு என்ன இருந்தாலும் சூரியன் உச்சம் சிம்மம் உச்ச அமைப்புகள்ல இந்த இடத்துல உங்களுக்கு மக்கள் தொடர்பு இருக்கக்கூடிய அமைப்பு, மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய அமைப்பு, கூட்டமாக ஏதோ ஒரு போலீஸ் ஆஃபீஸராகி கூட்டமாக மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு விஷயம் பண்றது அப்படின்ற மாதிரியான அதிகாரம் சம்பந்தப்படக்கூடிய அமைப்புகள்ல கண்டிப்பான தன்மை இருக்குங்க. அதுல என்ன, சனி தசை ஒரு மாதிரியான அமைப்புகள்ல முதல்ல பண்ணி பிற்பகுதியில நல்ல தன்மை பண்ணும். ஆனா சனியின் கலப்போட ஜாப் இருக்கும் பிரதர். சரிங்களா?